இந்த காலங்காலமாக நம்ம இந்த கிறிஸ்டியானிட்டியில் கூட ஒன்று சொல்லுவோம், நீங்கள் வந்து பழையபடி நீங்கள் குழந்தையாக மாறலைன்னு சொன்னால் மோட்ச ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க முடியாது. நாம் வந்து நம்ம எப்படி குழந்தையாக முடியும்? நாம் 40 வயசு 50 வயசு 60 வயசு 70 வயசுன்னு மாறிட்டோம். என்னமோ நான் இப்படி 5 வயசு குழந்தையாக மாற முடியும்? இப்போ நீங்கள் நம்ம எல்லாருமே 5 வயசுல இருந்து தான் இப்போ 70 வயசு 60 வயசு 30 வயசு 40 வயசுன்னு வந்திருக்கிறோம். இப்போ நம்ம பழையபடி நம்ம வந்து குழந்தையாக மாற முடியுமா? இப்போ நீங்கள் வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டீங்க, கற்றுக்கிட்ட பிறகு அது உங்களோட சேர்ந்துக்கிட்டது. அதே மாதிரி நீச்சல் பழக கற்றுக்கிட்டீங்க, இன்னும் உங்களோட சேர்ந்துக்கிட்டது. ஏன்னா நீங்கள் நீச்சல் இல்லாத இடத்துக்கு போக முடியுமா? நீச்சலே தெரியாத முறையில் நடந்துக்க முடியுமா? சைக்கிள் ஓட்டவே தெரியாத நிலையில் நடந்துக்க முடியுமா? இப்போ இதே மாதிரி தான் நான் சொல்லி சொன்னால், நம்ம பழையபடியும் குழந்தையாக மாறணும். 5 வயசு குழந்தையாக மாறணும்னா முடியுமா? நம்ம வந்து அறிஞனா பெரிய ஆளாக வந்துட்டோம். ஏன்னா எப்படி நம்ம குழந்தையாக மாற முடியும்? ஆனால் குழந்தையாக மாறினா தான் நாம் மோட்சத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து குழந்தையாக மாறுறதுன்னா என்ன, குழந்தையாக செயல்படுறதுன்னா என்ன, அதை நம்ம மாறணுமா? அதுக்கு நம்ம சில முயற்சிகள்லாம் பண்ணணுமா? குழந்தையாகிறதுக்கு முயற்சி பண்ணணுமா? இப்போ நாம் வந்து நம்ம எப்போ நினைக்கிறோங்கன்னா அமைதியாக இருக்கணும், கோபமே வரக்கூடாது, பயமே வரக்கூடாது, வருத்தமே வரக்கூடாது. யார் சொல்கிறா? நம்ம அறிவு சொல்லுது. ஏன்னா நம்ம நிறைய படித்து வச்சுருக்கோம், நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கோம். அந்த தெரிஞ்சதை வச்சு அறிவு என்ன சொல்லுன்னு சொன்னால், பயமே வரக்கூடாது, கோபமே வரக்கூடாது, வருத்தமே வரக்கூடாது. அப்படி நம்மளால் வாழ முடியுதா? ஆனால் என்ன ஆயிடுது, நம்மளை அறியாமலே வருத்தம் வந்துடுது, நம்மளை அறியாமலே கோபம் வந்துடுது, நம்மளை அறியாமலே பயம் வந்துடுது. இது எங்கேருந்து வருது? நம்ம மனசில் வருது. இந்த மனசு வந்து அறிவு சொல்கிற முடிவெல்லாம் அது கேட்காது. நீ என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்க, எவ்வளோ அறிவுபூர்வமே முடிவு எடுத்துக்க, நான் என் இஷ்டப்படி தான் செயல்படுவேன்னு சொல்லி அது கடைசி வரைக்கும் அது குழந்தையாகவே தான் இருக்கு. இப்போ நம்ம வந்து படக்கூடாதுன்னு சொல்கிறோம். கோபப்படக்கூடாதுன்னு சொல்கிறது அறிவு. கோபப்படக்கூடாதுன்னு எடுக்கிற முடிவு இன்னோசென்ட்டா, கோபப்படுறது இன்னோசென்ட்டா? கோபப்படுறது தான் இன்னோசென்ட். அப்போ நம்ம வந்து எப்போவுமே நம்ம இன்னோசென்ட்டாக தான் இருக்கிறோம். அதான் நம்முடைய இயற்கையே இன்னோசென்ட் தான். அதனால் நம்ம புதுசாக இன்னோசென்ஸை அடையணுன்னே அவசியமே இல்லை. எப்போவுமே நம்ம இன்னோசென்ட்டாக தான் இருக்கோம். அந்த இன்னோசென்ட் கேரக்டர் வந்து அது அப்படியே